ஐயகோ அவர் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசிவிட்டார். அவர் திரு ரங்கராஜ் பாண்டே மாதிரியானவங்களெல்லாம் இந்த கேள்வியை வச்சிருக்காங்க, விவாத பொருளாகியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போனாலே தீட்டுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. இதுல பாஜகவினரும் பலரும் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்பசைத்த குரங்கு போல சிக்கிட்டாரு, சின்ன பின்னம் ஆயிட்டாரு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன தகவல், அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அமெரிக்காவுக்கு போனார், அங்கே தமிழ் சங்கத்தில் கலந்துக்கிட்டார், அதில் பேசினார். பேசும்போது அதாவது தமிழர்கள் அதாவது மதத்தால் கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது, முஸ்லீமாக இருக்கக்கூடாது, தமிழங்கிற அடிப்படையில் நீங்கள் விரிந்து இருக்கணும். அதே சமயத்தில் அமிர்தமே கிடைத்தா கூட நம்ம அதை பகிர்ந்து நம்ம சாப்பிடணும், அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும். உலகளவில் நம்ம நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ளார நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கக்கூடாது, உலக அளவில் நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசியிருந்தார். உடனே நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தது மாதிரியே ஐயகோ அவர் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசிவிட்டார். அவர் அந்த அமைப்பே தமிழ் அமைப்பே இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் அவர் எப்படி கலந்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அது ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கலந்துக்கிட்ட ஒரு அமைப்பு, அவருக்கே பாராட்டெல்லாம் தெரிவித்து அவரை சந்தித்த ஒரு அமைப்பு, அது அமைப்பினுடைய நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி வானதி சீனிவாசனும் அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் அந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்காங்க. இன்னும் பல தலைவர்களும் கலந்துருக்காங்க. ஸ்ரீதர் வெம்பு அவர்லாம் கலந்துருக்காரு. உடனே அவர் இந்துத்துவாவுக்கு எதிரான ஆள், இது தமிழனுக்கு அதாவது இந்துத்துவாவுக்கு நேர எதிரான ஆள், இந்தியாவுக்கு எதிரான ஆள் அப்படி இல்லாமல் சொல்ல முடியும். அப்படி இல்லை, அவர் அந்த அமைப்பில் அவர் கலந்துக்கிட்டார். இதுக்கு முன்னாடியும் பலர் கலந்துக்கிட்டாங்க, பின்னாடி இன்னும் மேலும் பலர் கலந்துக்க போகிறாங்க. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கலந்துக்கும் போது மட்டும் அது பேசுபடும் பொருளாகுது. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய உயரம் அதிகமாக இருக்குது. அவர் எதில் கலந்துக்கிட்டாலும் அது ஒரு விவாத பொருள் ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனத்தில் நம்ம கொள்ளணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் திசை மாறி போயிட்டார், தமிழர் அப்படின்னு சொன்னால் அவங்க முஸ்லீம்களெல்லாம் தமிழருடைய இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா, தமிழர் வழிபாட்டு முறைகளெல்லாம் முஸ்லீம்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்கள எப்படி முஸ்லீம்களை தமிழர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கால தாமதமானாலும் திரு ரங்கராஜ் பாண்டே மாதிரியானவங்களெல்லாம் இந்த கேள்வியை வச்சுருக்காங்க, விவாத பொருளாகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாகவே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். தமிழர்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் கடவுள் முருகனை தான் வழிபடணும், தமிழ் கடவுள் தான் முருகன் அல்ல. தமிழ் கடவுளை வழிபடாதவர்கள், தமிழர் திருநாள் பொங்கல் அதை கொண்டாடாதவர்கள், தமிழ் பெயர்களை வைக்காதவங்க, தமிழ் மரபு கலாச்சாரத்தை பின்பற்றாதவங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எப்படி தமிழர்கள்லேயும் அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பார்வை உண்டு. இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதே கருத்தை இப்போ ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் அண்ணாமலைக்கு எதிராக விஷயத்தை கக்குவதற்காக மட்டுமே இதை கையில் எடுத்திருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அது பேசுகிறாங்கல்ல அப்படின்ட்டு. நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது. சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப எளிமையானது. தமிழர்களால் அதாவது வழிபாட்டால் தான் ஒருத்தர் முஸ்லீமாக போயிருக்கா, வழிபாட்டால் தான் ஒருத்தர் கிறிஸ்தவராக போயிருக்கார். அவர் நம்முடைய கோலம் போடக்கூடிய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, நம்முடைய வாழ்வியல் முறை, தமிழனுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் அவங்க அதாவது தமிழ் கடவுளை வழிபடுறது, கூடவே ஒரு அல்லாவே வழிபட்டு போட்டோம், ஒரு இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தமிழ் கடவுளையே, அந்த முருகனையே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசும்போது தான் நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வருது. இந்த நாட்டுக்கு எதிராக விஷயத்தை கக்கும்போது தான் பிரச்சனை வருது. மற்றபடி அவங்க கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் நமக்கு எதிரி அப்படின்னு நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது. எங்கள் குடும்பத்திலே பாதி பேர் கிறிஸ்தவங்க, அதனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இது கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறி போனோடனே குடும்பமே இல்லைன்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏதோ சம்பிரதாயத்துக்கு என்ன அப்படிங்கிற கேட்குற லெவலுக்கு தான் இருக்காங்க. பலரும் எனக்கு தெரியாதுங்க. எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நிகழ்வை குறிப்பிட்டிருப்பேன். ராமையா, அவருக்கு பேர் ராமையா, எனக்கு மாமன் முறை. இவங்கெல்லாம் எங்கள் அப்பா வழியில் ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க. ஆனால் எனக்கு தெரியாது அவருக்கு மாமன் முறையில் அந்த இதில் மாமனாக வருவார், அவர் வரணும் எனக்கு முறை. அவங்க பிள்ளைகள் யாருக்குமே இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாமன்னு சொல்லக்கூடிய அவர் எங்கள் அம்மாவை முறை சொல்லி கூப்பிட்ட உடனே எனக்கு அக்காவை ஏதோ முறை சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ அப்பா எங்கள் அப்பாவையும் முறை சொல்லி அவங்க எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது நான் சின்ன வயசு, ஒரு 8 வயசு 10 வயசு இருக்குன்னு வச்சுருக்கேன். அப்போ நான் இதை பார்த்துக்கிட்டு இந்த ஆள் எப்படி நமக்கு சொந்தக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி முடித்த பிறகு போன பிறகு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன்,
இவர் யார்? மாமால உனக்கு சொந்தக்காரர் தான் அவர், உனக்கு மாமால அவர் அப்படின்னு. மாமா இல்லை, அதான் மாமால அவர் உனக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்க தமிழில் அப்படியே சொன்னாங்க. சொல்லும்போது அப்போ மாமனா அப்போ எப்படின்னு கேட்கும்போது அந்த ரூட்டை சொல்லி தந்தாங்க. எங்கள் தாத்தா குடும்பத்தில் இவங்கெல்லாம் யார், இவங்க யார், சாரி தாத்தான்னு சொல்லிட்டேன், எங்கள் அப்பம்மா, எங்கள் தாத்தாவுக்கு மனைவி பாட்டி வருவாங்கல்ல, அப்பம்மானு நாங்கள் சொல்லுவோம். அப்பம்மா வழியில் இவங்க இப்படி வந்தாங்க, இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுடைய வழியும் பற்றி ஒரு விளக்கம் சொல்லி, எங்கள் அப்பம்மாவுடைய வழியும் ஒரு விளக்கம்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ நமக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க. சின்ன வயசு தான், ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது, ஆனால் சொந்தக்காரங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஏன் ஒரே காரணம் என்னென்னா, அந்த ராமையா வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டு பொண்ணு கட்டிட்டு அப்படியே கிறிஸ்தவராக போயிட்டார், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அவங்க அண்ணன் சுப்பிரமணியமும் அப்போ பின்னாடி போயிட்டார், அவரும் வந்து கிறிஸ்தவராக போயிட்டார். அப்புறம் வந்து ஒரே ஒரு ராமரா அவர் மட்டும்தான் இந்துவாக இருந்தார். அப்போ இவங்க எல்லாம் வந்து எனக்கு சுப்பிரமணியனாவது ரொம்ப லேட்டாகி போனனாலையும் அவர் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தனாலே அவர் மாமாங்கிறத அவர் தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் மதம் மாதிரி போன ஒரே காரணத்தினால அவர் நம்மளை விட்டு ரொம்ப விலகி போனால், இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சொந்தத்தில். இவங்க எல்லாம் மதம் மாதிரி போன பிறகு வந்து ஒரு சிலர் மட்டும்தான் நம்மகிட்ட கொஞ்சம் மதம் மாதிரி போனாலும் ஒரு அண்ணன் இல்லைன்னா தம்பி இல்லைன்னா சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது என்னுடைய தலைமுறைக்கு. இதுக்கு அடுத்த தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த மட்டத்தில் உள்ளவங்க, அந்த தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறை உள்ளவங்களுக்கு ரொம்ப விலகிட்டாங்க. அதுக்கு நீங்கள் 3ஆம் தலைமுறை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. அப்போது வந்து நமக்கு ரத்த சொந்தங்கள் இதை விட கொடுமைங்க. அப்பா அம்மா இறந்ததுக்கு செய்யக்கூடிய கடமைகளை கூட செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரில் எங்கள் சம்பிரதாயம், குறிப்பாக நான் வந்து அதை சொன்னால் கரெக்டாக புரியும், அதனால சொல்கிறேன். இந்து நாடார், நாங்கள் எல்லாம் நாடார், இந்துவாக இருந்தால் தான் நாடார். அவர் நாடார் சமுதாயம். இந்த சமுதாயத்தில் அம்மா அப்பா இறந்தாச்சுன்னா பையன்மார் வந்து மொட்டை போடுவாங்க. பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகள் வாரிசுகள் மொட்டை போடும். இது சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனைவி அந்த நேரத்தில் அந்த ஆணினுடைய மனைவி வந்து கர்ப்பவதியாக இருந்தால் மட்டும் மொட்டை போட மாட்டாங்க, இல்லைன்னா முடி இறக்கிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு முடி காணிக்கை செலுத்திடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயம். ஆனால் மதம் மாறி போன ஒருத்தன் கூட மொட்டை போட மாட்டான். அது வந்து மொட்டை போட்டாலே வந்து தீட்டுங்கிற மாதிரி சர்ச்சில் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை தான் நம்ம இந்தோட படத்தில் கூட நான் இதை வந்து வச்சுருப்பேன். இந்த மொட்டை போட மாட்டேன்னு நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குறிப்பாக நாடார் சமுதாயத்தில் அப்படியே நடைமுறையில் இருக்குது. கண்கூடாக பார்த்தது, இங்கே சொந்தக்கார மட்டத்திலே பார்த்தது. அதனால் இன்னொன்றுங்க, முருகன் கோயில் மேலே வச்சு கல்யாணம் நடக்குது நம்ம சொந்தத்திலேயே. அந்த கல்யாணம் வந்து முருகன் கோயிலில் வச்சு நடந்தால், இந்த மதம் மாறி போனவங்க இருக்காங்கல்ல சொந்தக்காரங்க, இவன் முருகன் கோயிலுக்கு மேலேயே வரமாட்டேங்கிறான். பெரிய பாறை இருக்குது, மருங்கூர் திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் இருக்கிற இடம் குமாரபுரம் தோம்பூர் எங்கள் ஊர் தான். அந்த கோயிலை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். மேலே வச்சு வந்து கல்யாணம் நடக்கும், பெரிய இடம் இருக்குது. மேலே வந்து சம்பிரதாயத்துக்கு நீங்கள் அங்கே போய் சாமியை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நீ கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டா அதனால சாமி கும்பிடாண்டா நீ கூட நீ முருகன், முக்கியமான பாயிண்ட் முருகன். முருகன்னா தமிழ் கடவுள். நீ அந்த கடவுளை கும்பிட்றதுலே தப்பு கிடையாது. நீ ஒரு அல்லாவே இயேசுவை குறித்து அடிஷ்னலாக கும்பிட்டு போகிறதுல தப்பு இல்லை தான். ஆனால் தமிழ் கடவுளையும் நீ சேர்த்து வந்து பகையாளியாகி அந்த கோயிலுக்கு போனாலே தீட்டுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. வரல. இப்போ நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன், வரமாட்டாங்க. கல்யாணம் முருகன் கோயிலில் வச்சா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ நான் என்னுடைய மனசில் என்ன கேள்வி வரும்னா, நீங்கள் நான் வந்து ஒரு இந்து கோயில் முருகன் கோயில் நமக்கு அது நீனே வந்து கும்பிட்ட கோயில், இது உங்கள் அப்பா அம்மா கும்பிட்ட கோயில், நீங்களே சின்ன வயசில் கும்பிட்ட கோயில். அதுக்கு பிறகு ஏதாவது கல்யாணத்தில் மதம் மாதிரி பெயிண்டிங்க ரைட் அப்படின்னா, நீங்கள் அந்த கோவிலை மிதிக்கிறதே தவறுன்னு நீங்கள் நினைக்கும் போது, நான் என்ன கூந்தலுக்கு நான் சர்ச்சுக்கு படியிலே வரணும்? கல்யாணத்தை சர்ச்சில் வச்சேன்னா நீ இருந்துக்கன்னா வரமாட்டேன். அப்புறம் சம்பிரதாயத்துக்கு நானும் வந்து விருந்துக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். நீ உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா நான் எதுக்கு இங்கே வரேன்? நான் அந்த மண்ணினுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்துட்டு வரேன், அதை பின்பற்றிட்டு வரேன். கட்டி காக்குன்னு சொல்கிறத விட அந்த இதுபடி நான் வாழ்ந்துட்டு போகிறேன், அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிட்டு போகிறேன். நான் எதுக்கு நான் வந்து மாறி போனோம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு எண்ணம் வரும் நமக்கெல்லாம். இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், நம்ம தமிழ் கடவுளை நீங்கள் வந்து கும்பிடணும், தமிழ் கடவுளை ஏற்றுக்கணும். தமிழ் பேர் நம்மளாவது குறைஞ்சபட்சம் வந்து கணேஷ் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ் பேர் கிடையாது. சின்னப்பாங்கிறது தமிழாக இருக்கலாம், கணேசன் அப்படிங்கிறது வந்து வடமொழி பேர் தான். ஆனால் அது இந்திய பேர், சமஸ்கிருத பேர். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதில் உள்ள பல வார்த்தைகளை பல எழுத்துக்களை நம்ம உள்வாங்கிட்டோம். தமிழ் எடுத்துக்கிட்டோம், வடமொழி சொற்கள்னு சொல்லி நம்ம வச்சு உள்ள நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழாகவே மாறி போச்சுது. ஆனால் இது உருது எப்படி தமிழாகும்? அரபு பேரெல்லாம் வைக்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி தமிழாகும்? வெள்ளைக்காரன் பேரெல்லாம் வைக்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி தமிழாகும்?
அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பேரை வைக்கணும். தமிழ் பேரை வைக்கல என்ன தப்பு இருக்குது? அப்போ தமிழ் பேரை வைக்க மாட்டோம், தமிழ் வழிபாட்டை பின்பற்ற மாட்டோம், தமிழ் வழிக்கு கோயிலில் முருகன் கோயிலில் கல்யாணம் நடந்தால் கூட நாங்கள் எட்டி பார்க்க மாட்டோம், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோட கூட நாங்கள் மதம் மாறி போனால் செய்ய மாட்டோம். இதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துக்கு அது போகுது. உங்களுடைய ரூட் அப்படியே போனால் நான் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறேன் தான் கேட்பேன், இந்தியாக்காரன் சொல்கிற மத ரீதியாக தான் நாங்கள் நிற்போம். நாடு நீ வரும்போது நாங்கள் நாட்டுக்கு மேலே விசுவாசம் கொண்டு நிற்க மாட்டோம். ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் மதம் மாதிரி போன ஆளுங்க எல்லாருமே வந்து நாங்கள் நாடுன்னு வந்தால் நாங்கள் வந்து எங்கள் மத ரீதியாக தான் பாகிஸ்தானுக்கு ஆதரிப்போம், எங்கள் மத ரீதியாக தான் நாங்கள் வெள்ளைக்காரனுக்கு நாங்கள் காவடி தூக்கம்னு சொல்லும்போது நமக்கு அது பிரச்சனையாகுது. இந்த விஷயத்தை வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரியான அவங்க வந்து கையில் எடுத்து பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து திரு அண்ணாமலை IPS அவர்கள் சொன்னதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இதில் வந்து பாஜகவினரும் பலரும் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், பாதை மாறி விட்டார், பிசறி விட்டார், இடறி விட்டார் அப்படிலாம் சொல்லி திரு அண்ணாமலை IPS வந்து வசை மாறி பொழிந்திருந்தார்கள்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பாஜக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற கட்சி தான். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை கூட புரியாமல் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. அதாவது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவான ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. உண்மையான மதசார்பின்மையை நாங்கள் தான் வந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ வருஷமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். சீடோ செக்குலரிசம் அப்படிங்கிற கான்செப்டில் அதை போலி மதசார்பின்மை தான் காங்கிரஸ், திமுக மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரியானவங்க கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு தாஜா பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் எல்லோருக்கும் சமமாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய இந்துக்களுக்கு மட்டுமே நீ வந்து தப்பு செய்தாலும் இந்துக்களை தூக்கி முடியும்னு சொல்லவே இல்லை. தப்புன்னா நெட்டிக்கணும் திறப்பினும் குற்றம் குற்றமே, அவ்வளோதான். அது இந்துக்காரன் செய்தாலும் தப்பு தான், கிறிஸ்தவன் செய்தாலும் தப்பு தான், முஸ்லீம் செய்தாலும் தப்பு தான். அதே மாதிரி ஒரு பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் பக்கம் தான் நிற்கணும், முஸ்லீமாக இருந்தால் அவன் பக்கம் தான் நிற்கணும், இந்துக்காரனாக இருந்தால் இந்துக்கள் பக்கம் நிற்கணும். அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அதனால திரு அண்ணாமலை இப்போ இந்து முன்னணி அப்படின்னா இந்துக்களுக்கானது, முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவன் முஸ்லீம்களுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவங்க இந்த நாட்டை இன்னொரு தடவை கூறு போடணுங்கிற நோக்கத்துக்காக அன்றைக்கு வந்து முகமது அலி ஜின்னா உருவாக்குன அந்த முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி பாகிஸ்தானுக்கு கூறு போட்டுட்டு போனாங்க. அதனுடைய மிச்சம் சொச்சம் தான் இப்போ வச்சுருக்குது. இப்போ வச்சிருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு அதே ஃபார்முலா அதை தான் அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதில் அமைச்சராலும் சரி, எலெக்ஷன் நின்னாலும் சரி, இந்துக்கள் ஓட்டு வாங்கி வெற்றி பெற வேண்டியது, அப்புறம் வந்து உட்கார வேண்டியது, அதுக்கு பிறகு இந்துக்களுக்கே துரோகம் பண்ண வேண்டியது, இதைத்தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. அதை ஜாஜாகான்னு ஒரு அமைச்சர் இருக்கார், யாருக்காண்டு செயல்படுவார்? செயல்படுறான்னு பாருங்கள். இந்துக்களுக்கு ஒரு காலமாக இவங்க எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. அதை வந்து அந்த கட்சி வந்து நான் மதசார்பற்ற கட்சின்னு வெளியே சொல்லிட்டு இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்குமான ஆட்சியை தான் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா மாநிலங்களும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, செய்துட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஜல் ஜீவன் திட்டத்தில் நாங்கள் வந்து இது கொடுக்க மாட்டோம், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அந்த மோடி மருந்தகத்தில் மருந்து தரமாட்டோம், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் சேர முடியாது அப்படியே வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுல்ல. எல்லா இடமும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி தான் பரந்துபட்ட ஒரு மனப்பான்மையில தான் இருக்கணுங்கிறது தான் பாஜகவினுடைய சித்தாந்தமும் அதுதான். அதைத்தான் திரு அண்ணாமலையும் கையில் எடுத்திருக்காரு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அங்கே போய் அவர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பாகுபாடு வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னது தப்பா? உடனே இந்துக்களுக்கு எதிராக போய்விட்டா, இந்துத்துவாவுக்கு எதிராக போய்விட்டான்னு சொல்கிறதுல எந்த விதத்திலையும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஒருவேளை நீங்கள் வந்து இதை நியாயப்படுத்தி இல்லை பாஜக வந்து இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்லி, பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கான், பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாஜக இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி இந்துக்காரன் ஒரு நாள் நம்பினதே கிடையாது. அவன் நம்பியிருந்தா எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கணுமே, போடவே மாட்டான், போட போகிறதே இல்லை. இன்னொரு காரணம், பாஜக இந்துக்களுக்கான மட்டுமான கட்சி கிடையாது. இந்துக்களுக்கு பாதிப்பு வந்தால் அதற்கும் குரல் கொடுக்கும், அவ்வளோதான். அந்த கட்சி குரல் கொடுக்கும். ஏன்னா இந்துக்களுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் நம்ம மற்ற கட்சிகளெல்லாம் நவதோரத்தையும் மூடிக்கிட்டு கிடக்கு. அந்த இடத்துல இதுவும் கட்சி இந்த பாஜகவும் அப்படி இல்லாமல் மாறுபட்டு அது குரல் கொடுக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி யாராவது நம்பினீங்கன்னா வேலூர் இப்ராஹிமுக்கு அங்கே என்ன வேலை, டெய்ஸி அக்காவுக்கு இங்கே என்ன வேலை, பாஜகவில் என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால் அப்படி கிடையாது.
எல்லோரும் இதில் இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இந்துக்களுக்கு மட்டுமான கட்சி மாதிரின்னு சொல்கிறத விட கிறிஸ்தவங்களுக்கு எதிரான கட்சி, முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை மோடிக்கு எதிரான ஆன்டி மோடி குரூப்பு இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மதவெறி கும்பல்களெல்லாம் பரப்பிச்சுது. அதை வந்து தமிழிசை அவங்க வந்து மாநில தலைவராக இருந்தபோது தான் அந்த சதி திட்டம் அரங்கேறியது. அதிலிருந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க. எல்முருகன் வரைக்கும் இது தமிழகத்தில் நடைமுறையாக நீடிச்சுது. அண்ணாமலை வந்த பிறகு அதை ஒன்று உடைச்சி எல்லாம் பண்ணார். கடைசியில் அவரையும் ஓச்சிப்பிட்டீங்க. அவரை வச்சு பாஜகவில் ஏதாவது நல்லது நடக்கும், பாஜக ஆட்சி பிடிக்கும்னு நம்ம கனவு கண்டுட்டு நடந்தோம். அதில் மண்ணை வாரி போட்டுட்டீங்க. இப்போ அவர் தனியாக போய் ஏதாவது பண்ணிட்டு போகிறாரு, விடுங்க. அவர் திருப்பி அதில் போய் நோண்டிக்கிட்டு தெரியுது, அர்த்தம் இருக்காதுன்னு அது எதாவது அவர் எதை செய்தாலும் அதை விமர்சனம் பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த அளவில் பேசுபடு பொருளாக இருக்காருங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம் வந்து உணர்ந்துக்க வேண்டும். இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா, டிஆர் பாலு வழக்கு. இந்த வழக்கில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவர் டிஆர் பாலுக்கு மேலே கேஸும் போடல, ஒன்றும் போடல. அண்ணாமலை அவர்களுக்கு மேலே டிஆர் பாலு கேஸ் போட்டார். மான நஷ்டஈடு கேஸ் 100 கோடி எனக்கு மான நஷ்டஈடு தரணும்னு சொல்லி கேஸ் போட்டார். பொது வழியில் என்னை வந்து உண்மைக்கு புறம்பான கருத்தை நீங்கள் சொன்னதுனால அவன் மான நஷ்டஈடு வழக்கு போட்டார். அந்த மான நஷ்டஈடு வழக்கில் அந்த விவாதம்னு வரும்போது, அந்த விசாரணை வரும்போது, விசாரணையில் அந்த வழக்கு தொடர்ந்தவருக்கு மேலே குற்றம் சாட்டப்பட்டவர் கேள்வியை கேட்கலாம், விசாரிக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி திரு அண்ணாமலை, அதே டிஆர் பாலு எதிர்பார்க்கல. அண்ணாமலை வந்து நிறைய கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் திரு டிஆர் பாலுக்கு மேலே போட போய் அவரால் பதில் சொல்ல முடியாமல், அவர் எவ்வளவு சாராய ஆலைகள் நடத்துகிறாரு, என்ன நிறுவனங்கள் 31 நிறுவனமாக இது நடத்துகிற விவரங்கள் இதெல்லாம் பட்டியல் போட்டு அண்ணாமலை கூண்டில் விட்டு கேள்வி கேட்ட உடனே தெரிச்சிட்டார். ஆஹா, தேவையில்லாமல் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அதான் ஆப்பசைத்த குரங்கு போல சிக்கிட்டாரு, சின்ன பின்னமாயிட்டார். இதை இன்னமும் தொடர்ந்தோம்னா இன்னும் அசிங்கமாக போயிடும். திமுகவும் சேர்த்து தான் அது வந்து பாடை கட்டும் அப்படிங்கிறதுனால அவர் வழக்கை பின்வாங்கினார், வாபஸ் வாங்கினார். இதில் அண்ணாமலையுடைய பங்கு, அண்ணாமலை வந்து சமரசமாகி விட்டார், அண்ணாமலை வந்து டிஆர் பாலுட காசை வாங்கிட்டு சமரசம் ஆகி விட்டார் அப்படின்னு சொல்லி ஜட்டி கல்யாணராமன் சொல்கிறார். ஜட்டிங்கிறது பட்ட பேர் வச்சுருங்க. ஜட்டி கல்யாணராமன் மாதிரியான ஆட்கள் வந்து இதை ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கும் வந்து அதே அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் உள்ளல கோர்ட்டுக்குள்ளே கூட என்னென்னலாம் விவரங்கள்லாம் நடந்துச்சு, இந்த வழக்கில் எது முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பேசியிருந்தார். அதே மாதிரி இந்த இந்துத்துவாவுக்கு எதிரானதா அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து அதுக்குரிய விளக்கத்தெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேங்க, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எந்த காலத்திலையும் தேசத்துக்கு விரோதமாக போக மாட்டார். தேச துரோகியாக ஒரு காலமாக அவர் இருக்க மாட்டார். இருந்தால் யாரும் அவர் பின்னாடி இருக்க மாட்டாங்க. நீங்களும் அவரே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதனால் அவருக்கு சித்தாந்தம் அது கிடையாது. அவர் தேசத்தை அதெல்லாம் எடுத்த உடனே அவர் அதுதானே சொன்னார், அது பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம். அதாவது தமிழகமும் இருக்கட்டும், ரெண்டு கண்களுங்கிற மாதிரி தான் அவர் எடுத்திருக்காருல்ல. தேசியத்துக்கு எதிராக எந்த காலத்துலையும் போக மாட்டார். இந்து மதத்துக்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கு எதிராகவும் அவர் எதுவும் பேச போகிறதில்லை, எதுவும் செயல்பட போகிறதில்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் இந்துக்களை புறக்கணிக்காமல் இருக்கணும். இந்துக்கள் பக்கத்தில் உள்ள நியாயங்களை நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். இந்துக்களுக்கான நியாயத்துக்கும் பிரச்சனைன்னு வரும்போது இந்துக்களுக்கும் குரல் கொடுக்கணும். நீங்கள் இந்துக்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும்போது குரல் கொடுக்கணும். கிறிஸ்தவனுக்கு நியாயம் இருந்துன்னா அவங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுங்க, தப்பு இல்லை. இதுதான் நம்முடைய கோரிக்கை தான். பாஜக ஆட்சிக்கு வர அண்ணாமலை பாஜகவின் மூலமாக பாஜகவை வந்து அரியணையில் உட்கார வச்சு அவர் முதலமைச்சராக வந்திருந்தால் இப்போ என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது இந்த அவரே ஏற்கனவே டிக்ளேர் பண்ண ஒரு விஷயந்தான். இந்து அறநிலைத்துறை அது அரசாங்கத்திலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தார். இது வந்து விடுவிச்சாரோ இல்லையோ, ஆனால் ஒரு பெரிய நடவடிக்கைகள் எடுத்து அதில் விழுந்து பெருச்சாளிகள் ஊழல்வாதிகள் அதுக்கு உள்ளே எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க, கோயில் சொத்து எவ்வளோ சூறையாடப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ மசூதி இருக்குது, எவ்வளோ சர்ச்சை கட்டி வச்சுருக்காங்க, இந்த கும்பல்லாம் ஆக்கிரமிச்சு இதெல்லாம் களப்பிடிங்க நல்லா பண்ணாலே போதுமே. அதை தான் நம்ம எதிர்பார்க்கோம். இது ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும். ஆலயத்தை விட்டு வெளியே போனால் நல்லது தான். அது நடக்காத பட்சத்தில் இதான் நடந்திருக்குமே. ஆனால் அவரை முதலமைச்சர் ஆக்காமல் தான் கெடுத்து விட்டுட்டீங்களே. இனிமேல் வரும்போது கூட அவர் வந்து இதை செய்வார்னு நான் நம்புகிறேன். இது வந்து கட்டாயம் இது மாதிரி ஊழல் எல்லா இடமும் எல்லா துறைகளில் உள்ள ஊழல், போதைப் பொருள் ஒழிப்பாக இருக்கட்டும், மது ஒழிப்பாக இருக்கட்டும், எல்லாம் கண்டிப்பாக அவர் செய்வார்னு நம்புகிறோம். அவ்வளோதான். சரி, ஒரு வாய்ப்பை கொடுப்போமே. இன்னொன்று, பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு 2.97%. அவ்வளோதான். தமிழகத்தில் பாஜக அதுவும் அதிமுக கூட்டணி வச்சு வாங்கின ஓட்டு இது. கடைசி தேர்தலில் இவ்வளோ தான் பாஜகவுக்கு கிடைத்த ஓட்டு வங்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து இன்னும் நிறைய ஓட்டு வெளியே நிற்கிதில்ல. 30-35% ஓட்டெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் களம் சரியான பாதையில் அவர் முன்னெடுத்து போகும்போது அவருக்கு அது கிடைக்கும். இந்த 2.25% ஓட்டை அவர் பிரித்து தான் அவர் ஆட்சியை பிடிக்க போகிறது, அவரோட அது இலக்காக இருக்காதுல்ல.
அது இலக்காக இருந்தால் அது தோல்வி அடையக்கூடிய இலக்கு தானே. அது வந்து எப்படி வெற்றி பெற முடியும்? அப்போ அது இல்லை, 35% ஓட்டுக்கு மேலே வாங்கணுங்கிறது அவருடைய இலக்கு. அப்போ அதுக்கு வெளியே உள்ள ஓட்டை தானே வாங்க போகிறாரு. அது நல்லது தானே. வாங்கி தமிழகத்தில் ஆட்சியை கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சி, மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்தினா அது ரொம்ப சந்தோஷம் தானே. அதுக்கு ஏன் நம்ம குறுக்க கட்டையை போட்டு நிற்கணும்? அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து அவரை விமர்சனம் பண்ணாமல் இருக்குது சார், ரொம்ப நல்லதாக இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் சொல்றதை விடுறது நல்லது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. இந்த புத்தகத்தை வாங்க ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று தான். தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு வந்து 400 ரூபா புத்தகத்தின் கொரியர் செலவோடு சேர்த்து, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. நான் ஒரு நம்பர் கொடுங்க, அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ் முகவரி அனுப்பி தாருங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இது கூடிய பணம், அது தமிழகம் பாண்டிச்சேரியில் 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு 450 ரூபா. எத்தனை புக்குங்கிறதையும் குறிப்பிட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி தந்துடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க புக்கு வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சுமாராக வாங்கி படிக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து படிக்க வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் திருப்பி வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேருங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.